ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு புதன்கிழமை தோறும், ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு மகிமை டிவியின் மூலமாக நம்முடைய செய்திகள் ஒலிபரப்பாகி கொண்டு வருகிறது. தயவு செய்து அதில் தேவனுடைய சத்தியம், ஆழமான சத்தியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஒருவேளை அதை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றால், கரிஷ்மா மிஷன் என்ற யூடியூப் சேனலில் அந்த செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அது உதவியாக இருக்கும் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைக்கு உங்களுக்கு கூட தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் வாலிபனாக இருந்த நாட்களில், ஆண்டவரை அறியாது வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் என் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது, வீட்டின் வாசல் அருகே ஒரு கயிறு போல ஒன்று கிடந்தது. இரவு வேளை ஏதோ நான் வேகமாக வந்து என் பாட்டு அதை மிதிச்சோன்னு சடக்குன்னு பார்த்தா அது அப்படியே வழுகிட்டு போச்சு. என் பாம்புன்னு கத்தம் பண்ணாங்க. நான் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லி எங்கேயோ போயிடுச்சு, எங்கெல்லாம் போயிடுச்சு. நைட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கினா, அது கோடை காலம், ரொம்ப வெக்க தாங்க முடியல. உள்ள வீட்டில் தூங்க முடியாத நிலைமை. அப்போ ஏசியெல்லாம் கிடையாது. அதனால் ஒன்று பண்ணோம், ஒரு முடிவு எடுத்தேன். முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி அந்த ரேண்டாவில் அந்த துண்டு, அந்த வெளியே உள்ள அந்த இதில் நான் என்ன செய்தேன், ஒரு நல்ல தண்ணியை தெளிச்சிட்டு அது மேலே ஒரு பாயை போட்டு அதையும் நல்ல தண்ணியை ஊற்றி குழுன்னு வச்சு அதுக்கு மேலே தலையணை வச்சு நல்லா நீட்டாக அந்த வராண்டாவில் படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டேன். காலையில் நல்லா அசந்து தூங்கினேன். காலையில் என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி வந்து பார்த்துக்கிட்டு, அவங்க என்னவோ கயிறை எடுத்து காலுக்கு மேலே போட்டிருக்கான், காலுக்கு மேலே கயிறை போட்டுக்கிட்டு தூங்குறானே அப்படி என்று சொல்லி பார்க்க வந்தார்கள். பக்கத்தில் வந்து கயிறை தூக்கி தூர போடணும்னு சொல்லி நினைக்கிற வேளையில் அதை பார்த்தால் அது கயிறு அல்ல, பாம்பு. ஆனால் அந்த பாம்பு செத்த நிலைமையிலே இருந்தது, தலை நசுக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது ரொம்ப ஆச்சரியம். காலைல உடனே பாம்பு அவன் சத்தம் போட எந்திரிக்க பார்த்தா செத்து போய் கிடந்துச்சுது, பெரிய பாம்பு. அன்புக்குரியவர்களே, ஒரு போதகர் அந்த நாளிலே வந்து நின்று மறக்க முடியாது. பாஸ்டர் பால் என்று சொல்லி ஒரு அருமையான போதகர் வந்தார். அவருடைய அந்த சம்பவத்தை சொல்லும்போது அவர் சொன்ன, தம்பி, ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறார், அதுதான் இது அடையாளம். ஊழியக்காரங்களுக்கு தான் இந்த அதிகாரம் கிடைச்சிது. பார்த்தியா, நீ மிதித்த பாம்பு உன் காலடியிலே வந்து படுத்து கிடந்து செத்துருக்கு பாரு, இது எவ்வளோ பெரிய அற்புதம் என்று சொன்னார். உண்மை அருமையானவர்களே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி சகல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய வாழ்க்கையில் பிரச்சனையா, சில காரியங்கள் தீர்க்க முடியாது என்று சொல்கிறீர்களா? என் குடும்ப தலைவரை அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க, அவ்வளோதான், அவுத்துட்டேன். என் பிள்ளைய, என் மகனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கழட்டி விட்டுட்டேங்க. என் மகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தனியாகவே குடியிருத்த வச்சுட்டேன். என்னெல்லாம் சொல்கிறீங்களா? எல்லாவற்றையும் அதிகாரப்படுத்துக, எல்லாவற்றையும் சரி செய்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எதெல்லாம் உங்களை சேதப்படுத்த நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்னு நினைக்கிறீங்களோ, காலையில் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி அதிகாரத்தை கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சர்ப்பத்தை நீங்கள் பார்த்த உடனே பயப்பட வேண்டாம், அது உங்கள் கால்களுக்கு கீழே மிதிக்கப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. தேள்களை பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டாம், அது உங்களால் அழிக்கப்படுகிற ஒரு ஜந்துவாக இருக்க போகிறது. கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், அங்கே சர்ப்பங்கள் தேள்கள் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழித்து விடும், கொன்று விடும் என்று நினைக்கிற காரியங்களிலே கர்த்தர் அவற்றின் மேலே உங்களுக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த வல்லமையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் இயேசுவாலே தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். இயேசு சொன்னார், உங்கள் தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, என்னுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியாயினும் கீழே விழாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள்.
அவ்வளவு பாதுகாத்தோடு தேவன் உங்களை மறப்பாரோ, உங்களை கைவிடுவாரோ? இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கலாம், பல தொல்லைகள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். பயப்படாதிருங்கள். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அவை எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவை எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அதற்காக இந்த உலகத்திலே வந்தார். இயேசு ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? நமக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா தடைகளையும் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் வெளியரங்க கோலமாக்கினார். உங்களுக்கு எதிரடையாக இருந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி வென்றதை உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிரசனம் எங்கே இருக்கிறதோ, உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். அவருடைய பலத்தோடு நீங்கள் போகும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும், எல்லா நெருக்கங்களையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். தயவு செய்து மனம் தளர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு ஜெயம் உண்டு, உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். அநேக நேரங்களில் நம்முடைய மனசுல வெற்றியை விட தோல்வி தான் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கும். ஐயோ, நான் அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி போயிடணும். இல்லைங்க, இயேசு கிறிஸ்து உங்களை ஜெயத்தை தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தனாய் இருக்கிறபடினால் உங்களையும் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். நீங்க காலையில் ஆண்டோடைய பிரசனத்தை நோக்கி பாருங்க. ஜெய கர்த்தரே, நீர் என்று சொல்லி இருக்கிறீர், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாயின்னு சொல்லி. எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை மேலே நான் ஜெயம் எடுக்க போகிறேன் என்ற நிச்சயத்தை மனதிலே நான் கொண்டு வருகிறேன் அப்பா. அந்த நிச்சயத்தோடு இந்த நாளுக்குள்ளே நான் போகிறேன். இந்த நாள் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்க போகிறது. அதற்காக நன்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பிரவேசித்து பாருங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாளை அமையட்டும். ஆமேன், ஆமேன்.